வேலுபரியின் மௌனத்தீவு தொடர் நாவல். அத்தியாயம் 37. சண்டை. அல்போன்சோ அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடந்து இருட்டில் மறையும் வரை பொறுமை காத்த வேலன் அங்கு மேலும் பெண்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்த அல்போன்சோவின் நண்பன் சாண்டியாகோ திடீரென தனது இடுப்புப்பட்டியிலிருந்த கைத்துப்பாக்கியை எடுப்பதை கவனித்தான். தன் கையில் பிடிபட்டிருந்த பெண்ணைக் கொல்லப் போகிறானென எண்ணிய வேலன் துப்பாக்கியேந்தியிருந்த சாண்டியகோவின் கையை குறிவைத்துச் சுட்டான். குறி சிறிதும் தவறாமல் அவனது கையை பதம் பார்த்தது. அந்தத் தாக்குதலே போருக்கான துவக்கமாகவும் அமைந்தது. அதைக் கண்டு ஏனைய போர்த்துகேயர்கள் அங்குமிங்குமாய் சிதறி ஓட ஆரம்பிக்க, விரைந்து செயற்பட்ட தமிழ் மக்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை கையில் எடுத்து யாரும் அங்கிருந்து தப்பிச் செல்லா வண்ணம் அவர்களை சுற்றி வளைத்தார்கள். மேலும் பைலா வாத்தியங்களை இசைத்துக் கொண்டிருந்த ஆண்கள் வாத்தியங்களின் ஓசையை அதிகரித்து அங்கிருந்து எந்த ஆயுத சத்தங்களும் அல்பான்சோவின் காதுகளுக்கு எட்டாவண்ணம் பார்த்து கொள்ள, பொன்னம்மாளும் இந்திராணியும் அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தது போல அங்கிருந்த சிறார்களையும் பெண்களையும் பாதுகாப்பாக கோட்டைக்கு வெளியே அனுப்புவதற்கான உதவிகளைச் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த போர்க்களம் ஒன்றும் தமிழர்களின் தரப்பில் அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. ஆல்பன்சோவின் நண்பர்கள் ஆயுதமியக்கும் வேகத்தை விட வேலனின் தரப்பிலிருந்து ஆயுதங்களை இயக்கிய வேகம் மிகவும் குறைவாகவே இருந்தது. போர்த்துகேயர் தினமும் ஆயுத பயிற்சி செய்து வந்ததால் எவ்வளவு முயற்சித்தும் அவர்களது வேகத்துக்கு ரொட்ரிகோவின் நண்பர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. இருப்பினும் வேலனும் பாரியும் தமது கைகளிலிருந்த துப்பாக்கிகளை நன்கு பயன்படுத்தினர். போர்த்துகேய பெண்களையும் சிறார்களையும் தவிர்த்து அவர்களது குறி ஆல்போன்சோவின் அரக்கத்தனமான நண்பர்கள் மீதே பாய்ந்து கொண்டிருந்தது. தாக்கும்போதும் கூட அவர்களது உயிருக்கு எவ்வித சேதாரமும் ஏற்படாத வண்ணம் மிகவும் அவதானத்துடன் செயற்பட்டனர். சண்டை நடந்து கொண்டிருக்கும் வேளையில் போர்த்துகேயர் மற்றும் கலப்பினப் பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாப்பாக அங்கிருந்த குடில்களுக்குள் அடைத்து வைக்கும் பொறுப்பு ரொட்ரிகோவின் சில நண்பர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இடும்பனின் நண்பர்கள் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இடத்திலிருந்து தப்பித்து யாரும் அல்போன்சோவின் பக்கம் செல்லாத வண்ணம் தடுத்துக் கட்டிப் போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒருவாறாக அந்த போர்ச்சூழல் சிறிது நேர ஆர்ப்பாட்டத்தின் பின் வேலன், ரொட்ரிகோ மற்றும் இடும்பனின் கூட்டத்திற்குச் சாதகமாக அவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. இருந்தும் அல்பான்சோவின் நெருங்கிய நண்பர்களான ஆண்ட்ரேயாஸ், டானியல், பெர்னாண்டோ ஆகிய 3 பேரையும் சமாளிப்பது அவ்வளவு இலகுவாக இருக்கவில்லை. அவர்களின் தாக்குதல் விசித்திரமானதாக மட்டுமன்றி பல தமிழர்களையும் கொன்று குவித்தது. சாம்பவன், மாறன் மற்றும் அருமன் ஆகியோர் சற்று பலசாலிகளாக இருந்ததால் அவர்கள் அல்போன்சோவின் நண்பர்களுடன் நேருக்கு நேராக மோதி அவர்களையும் தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள். அங்கு நடந்த அநியாயங்களை பொறுத்துக்கொள்ள இயலாத ஏனைய சில கலப்பினத்தவர்களும் ரொட்ரிகோவுடன் இணைந்தது அவர்களுக்கு மேலும் பலமளித்தது. அத்தனை நாட்களும் போர்த்துகேயருக்கு அடிமைத் தொழில் செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு ஆண்மகனும் வெகுண்டெழுந்து அவர்களது துப்பாக்கிகளை எதிர்த்து தமது ஈட்டிகளை நீட்டுவர் என்று எந்த போர்த்துகேய மற்றும் கலப்பினக் காவலாளிகளும் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள். அதனாலேயே பல போர்த்துகேயர்களால் அந்த அடிமைக் கூட்டத்தை எதிர்த்து நிற்க முடியவில்லை. தமிழரது தாக்குதல் அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி நிலை குலையச் செய்தது. அதுவே வேலனது சார்பிற்கான வெற்றியின் முதற்படி. அன்றைய இரவு உடலால் மட்டும் வீரராய்த் தெரிந்த ஒவ்வொரு தமிழனும் மனதாலும் செயலாலும் வீரனானதை பார்த்து பெருமிதம் கொண்டிருந்தார் சேகரப்பிள்ளை. தோட்டாக்கள் சிறிது நேரத்திலேயே முடிந்துவிட போர்த்துகேயரால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. பலர் காயப்பட பாதிப்பேருக்கு மேல் சரணடைந்து விடவே பைலாக் கொண்டாட்டம் நடைபெற்ற திடல் இரத்தக்காடாகியது. சில மணி நேரத்தில் சண்டை முடிவுக்கு வந்தது. சரணடைந்தவர்கள் மண்டியிட்டு நிற்க அவர்களைச் சூழ வேலனின் சார்பானோர் ஈட்டியுடன் நின்றனர். பெண்கள், சிறுவர்கள் எவரும் தாக்கப்படவில்லை என்பதை இடும்பனும் ஏனையவர்களும் உறுதி செய்து கொண்டிருக்க, காயப்பட்ட மற்றையவர்களுக்குச் சில பெண்கள் சேகரப்பிள்ளையின் உதவியுடன் மருந்திடத் தொடங்கினார்கள். வேலன் எல்லோரையும் ரொட்ரிகோ மற்றும் இடும்பனிடம் கையளித்துவிட்டு பாரியுடன் விரைந்து அல்பான்சோவின் வசிப்பிடத்தை நோக்கி ஓடிச் சென்றான். அருகே சென்றபோது உள்ளிருந்து ஜோவானா அழுகுரலில் அல்பான்சோவை கடுமையான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருப்பது நண்பர்களின் காதுகளில் விழுந்தது. அவனது இறுதி நேரம் நெருங்கிவிட்டதை உறுதி செய்யும்படியாக, "நீ போட்ட ஆட்டமெல்லாம் இன்னையோட அடங்கப் போகுது.
நீ செஞ்ச அநியாயத்துக்கெல்லாம் பதில் சொல்லத் தயாராயிரு என்று அவள் கூற அவளை அறைந்துவிட்டு, என்னோட முடிவ சொல்ல நீ ஆருடி என்றபடி ஆணவத்தோடு சத்தமாகச் சிரித்தான் அல்போன்சோ. இதற்கு மேல் பொறுமை காத்தால் ஜோஆனாவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று நன்கறிந்த வேலன் சாத்தியிருந்த கதவைச் சத்தம் ஏற்படாத வண்ணம் மெதுவாகத் திறந்தான். உள்ளே அல்போன்சோவின் முதுகுப்புறத்தையும் அவன் ஜோஆனாவை வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி அவளது கையை பிடித்து இழுப்பதையும் வேலனாலும் பாரியாலும் தெளிவாக பார்க்க முடிந்தது. வேலன் தனது இடுப்புப் பட்டியிலிருந்த கைத்துப்பாக்கியை அல்பான்சோவின் பின்தலைப் பகுதியில் வைத்து அழுத்திப் பிடித்தபடி ஜோஆனாவின் கையை விட்டுவிடச் சொல்லிக் கட்டளையிட்டான். அதிர்ந்து போன ஆல்பன்சோவின் பிடி தளர்ந்தது. உடனடியாக அங்கிருந்து நகர்ந்து வேலனின் பின்னே ஓடினாள் ஜோஆனா. சத்தம் வந்த திசையை நோக்கித் திரும்பிய அல்போன்சோ 2 புதிய முகங்களைக் கண்ட திகைப்புடன், யாரடா நீங்க என்றவன் உரத்த குரலில் தன் மெய்க்காவலாளிகளை அழைத்தான். உனக்கு உதவ யாரும் வரமாட்டார்கள். உன்னையும் சிறைப்பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது என்றான் வேலன். வேலா, இன்னும் என்னடா யோசிக்கிறா? இவனை இப்பவே சுட்டுக் கொல்லடா என்று பழிவாங்கும் உணர்வுடன் கத்தினான் பாரி. இல்லையடா பாரி, இவனெல்லாம் சும்மா சாகக்கூடாது. இங்க இருக்கிற சனங்களின் கையால இவன் அடிபட்டே சாக வேணும் என்று கூறிக்கொண்டு அவனது கவனத்தை சற்றுச் சிதறவிட மின்னல் வேகத்தில் நகர்ந்த அல்பான்சோ மூலையில் மாட்டியிருந்த துவக்கை எடுத்து வேலனை குறிவைத்தான். என்ன செய்வதென்று அறியாது திகைத்துப் போன நண்பர்கள் இருவரும் அப்படியே அசையாமல் நின்றார்கள். ஆல்போன்சோவின் முகத்தில் தாண்டவமாடிய கோரத்தை இவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவனை நேருக்கு நேர் எதிர்த்து நின்றபோதுதான் மக்கள் அவன் மேல் கொண்டிருந்த அச்சத்துக்கான காரணம் புரிந்தது. எந்த இடத்துல வந்து என்னையே கொல்லத் திட்டம் செஞ்ச முட்டாள்களா? யாரு நீங்க? இந்த ஆல்பான்சோ ஒண்டும் அவ்வளவு கெதியா சாகிற ஆள் இல்ல என்று தெரியாத குழந்தைங்க என்றவாறு சத்தமாகச் சிரித்தான் அல்போன்சோ. உங்கள நம்பித்தானா இந்த அடிமைக் கூட்டம் என்ன எதிர்த்து நிக்குது? நேற்று மார்க்கஸ் இங்கே புது ஆக்கள பார்த்ததென்று சொன்னபோதே நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கோணும். எல்லாம் என்னோட தப்புத்தான் என்றபடி முன்னோக்கி நண்பர்களின் அருகே வந்து துவக்கை நீட்ட, நண்பர்களும் சற்று பின்னோக்கி நகர்ந்து அந்த மரக்குடிலின் விளிம்புப் பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த மரக்குற்றியில் மோதி நின்றார்கள். வேலனும் பாரியும் வாயிலில் வந்து மோதி நின்ற நேரமே அங்கு நிகழவிருக்கும் பாதகச் செயலைக் கணித்து ஜோஆனா சற்றும் தாமதிக்காமல் அங்கிருந்து ஓடிச் சென்று சண்டை நடைபெறும் திடலை வந்தடைந்தாள். மூச்சிறைக்க வந்தடைந்த அவள் மிகுந்த பதட்டத்துடன் இடும்பன், பெரியவர் சேகரப்பிள்ளை மற்றும் ரோட்ரிகோவையும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு வேகமாக ஆல்போன்சோவின் வீட்டுக்குத் திரும்பி ஓடினாள். மற்றைய சிலரும் ஓட்டமும் நடையுமாக அவர்களைப் பின்தொடர்ந்தனர். வீட்டை நெருங்கும் தருவாயில் திடீரெனக் காதுகளைக் கிழிக்கும் அளவுக்கு துப்பாக்கி வெடிச்சத்தம் கேட்டது. அதை அடுத்து இன்னொரு வெடிச்சத்தமும் கேட்டது. அப்போது யாரும் எதிர்பாராதவாறு அல்பான்சோவின் வீட்டிலிருந்து ஒருவன் தள்ளாடியபடியே வெளியே வந்து விழுவதை அவர்களால் அவதானிக்க முடிந்தது. ஜோஆனா ஓடி வந்து அவனது தலையை தனது மடியில் ஏந்த இரத்த வெள்ளத்தில் வெடிக்காயத்துடன் தனது இறுதித் தருணத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தது பாரி என்பது அவர்களுக்குத் தெரிய வந்தது. ஜோஆனாவால் அந்த காட்சியை ஜீரணிக்கவே முடியவில்லை. இறுதி மூச்சு வாங்கியபடி பாரியின் உயிர் அவனது உடலை விட்டு நீங்கத் துடித்துக் கொண்டிருந்தது. எல்லோரும் அந்த இடத்தைச் சூழ்ந்துவிட்டார்கள். ஜோஆனா பதற்றத்தில் என்ன செய்வதென்று அறியாது காயமுற்றவர்களுக்காக கொண்டு வந்திருந்த மருந்தை எடுத்து பாரியின் நெஞ்சுப் பகுதியில் துளைத்திருந்த காயத்திற்குப் பூசினாள். அதனால் பலனேதுமில்லை என்றறிந்த சேகரப்பிள்ளையின் கண்ணிலிருந்து நீர் வடிந்தது. அதைக் கண்ட வினோதன் பாரி இனி பிழைக்க வாய்ப்பில்லை என்ற உண்மையை உணர்ந்து கொண்டான். பாரியை அவ்வாறு கண்ட மற்றையவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. திடீரென்று வேலனின் எண்ணம் இடும்பனுக்கு வந்துவிட, அண்ணா, வேலண்ணா என்று பெரிய சத்தமாக கூவி அழைத்தபடி அல்பான்சோவின் வீட்டினுள்ளே ஓடினான். ஜோஆனாவும் பாரியின் உயிரிழந்த உடலை தரையில் கிடத்திவிட்டு அவனைத் தொடர்ந்தாள். கேட்ட 2 வெடிச்சத்தத்தில் முதலாவது அல்போன்சோவின் நீண்ட பெரிய துவக்கிலிருந்து வந்த சத்தம். ஆல்போன்சோ வேலனை நோக்கி சுட நடுவில் புகுந்து அந்த தோட்டாவை வாங்கிக் கொண்ட பாரி அதன் தாக்கத்தால் தள்ளாடியபடி வீட்டுப் படிகளில் விழுந்துவிட்டான். அதைத் தொடர்ந்து வேலனது துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட தோட்டா குறி தவறாமல் அல்போன்சோவை தாக்கியது.
அதை சிறிதும் எதிர்பாராத அல்போன்சோ மிகுந்த ஏமாற்றத்துடன் மலை போல் சரிந்து விழுந்தான். அதன் பின்பே தனது நெஞ்சுப் பகுதியில் வலியை உணர்ந்த வேலன் அங்கு கையை வைத்தபோது பாரியின் உடலைத் துளைத்த தோட்டா வெளியே வந்து தன்னையும் தாக்கியிருப்பதை உணர்ந்தான். இருந்தாலும் தான் இங்கு வந்த நோக்கத்தை அல்பான்சோ சாவதற்கு முன்னே அவனுக்குச் சொல்லிவிட எண்ணி, நான் இங்க யாரையும் கொல்றதுக்காவோ துன்புறுத்துறதுக்காகவோ வரல. தொலைந்து போன என் மூதாதையர் சேகரப்பிள்ளையின் பரம்பரையை தேடித்தான் வந்த நான். ஆனா அவங்க இங்க உன்ன மாதிரி ஒரு மிருகத்திட்ட மாட்டி இப்படி ஒரு சீரழிவான வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருப்பாங்க என்று நான் துளி கூட எதிர்பார்க்கல. இவ்வளவு காலம் நீங்க இவங்களை எப்படி நடத்தின நீங்களோ அப்படித்தான் உன்ற சந்ததியையும் உனக்கு உறுதுணையா இருந்தவர்களையும் இவங்க நடத்துவாங்க. ஆனா அதை பார்க்க நீயும் நானும் தான் உயிரோட இருக்க மாட்டோம் என்று வேலன் கூறியது எல்லோருக்கும் தெளிவாகக் கேட்டது. நீயும் நானும் இருக்க மாட்டோம் என்று அவன் கூறியபோதே அவனது குரல் வலுவிழந்திருந்தது. முன்னே சென்ற இடும்பன் மலைத்து நின்றதை கவனித்த ஜோவானாவுக்கும் மற்றையவர்களுக்கும் நடக்கக்கூடாததொன்று நடந்துவிட்டதென புரிந்தது. ஜோஆனா சற்றும் தயங்காமல் உள்ளே நுழைந்தாள். அறையின் ஒரு மூலையில் உயிரற்ற பிணமாய் அல்போன்சோ வீழ்ந்து கிடந்தான். மற்றைய புறம் இரத்தம் சொட்டச் சொட்ட அல்போன்சோவின் உடலைப் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் வேலன். அவனால் எவ்வாறு நிற்க முடிந்தது என்று நினைக்கும் அளவுக்கு காயத்திலிருந்து இரத்தம் வெளியேறியபடி இருந்தது. ஜோவானா அருகில் செல்லவே திரும்பிப் பார்த்த வேலன் சரிந்து விழுந்தான். சேகரப்பிள்ளையிடம் இருக்கும் மருந்துகளை பயன்படுத்தி எவ்வாறாவது அவனை காப்பாற்றி விடலாம் என்று எண்ணிய இடும்பன் வேலனை தோளில் தூக்கியபடி வெளியே ஓடிச் சென்று பாரியின் அருகே அவனை கிடத்தினான். பக்கத்திலிருந்த தனது உயிர் நண்பனின் கையை பிடித்தவனுக்கு பாரி உயிருடனில்லை என்பது புரிந்துவிட்டது. தன்னை காப்பாற்றுவதற்காக உயிரை விட்ட தன் நண்பனின் உடலைப் பார்த்த வேலனுக்கு வேதனையில் கண்ணீர் பெருகியது. தனது உயிரும் பிரியப்போவதை நன்குணர்ந்த வேலன், என்னை காப்பாத்த முடியாது. ஆனால் இடும்பா, நீ நினைச்சா இங்க இருக்கிற எல்லாரையும் சமமாக வாழ வைக்க முடியும். இங்க இருக்கிற வளங்களப் பயனாக்கு. எல்லாரையும் நிம்மதியா வாழவை. இந்த விடுதலைய பாவிச்சு உன்ற இனத்தை நீ முன்னேற்றுவதுதான் முக்கியம். ஜோஆனா உனக்குத் துணையா இருப்பாள் என்று கூறியவாறு நண்பர்கள் இருந்த பக்கம் திரும்பி, மன்னிச்சிருங்கடா என்றான். அம்மாட்ட என்னடா சொல்லுறது என்று வினோதன் அழ, அம்மாவை தம்பி பார்த்துக் கொள்வான். நீங்கள் எல்லாரும் நாங்கள் முன்னமே பேசி வைத்தபடி இடும்பனுக்கும் பெரியவருக்கும் துணையா இங்கேயே சிறிது காலம் இருந்து உதவிகளைச் செய்ய வேணும். சிறு வயதிலிருந்தே தனக்காக எதையும் செய்யும் பாரியை பார்த்தவாறே வேலனின் உயிர் பிரிந்தது. சுற்றியிருந்த அனைவரது கண்களிலிருந்தும் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது.